கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு மதுரையில் சிறப்பாக நடைபெற்றது. மாநாட்டுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில் மாவட்டந்தோறும் புதிய தமிழகம் கட்சியினுடைய செயல்குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 4ஆம் தேதி தூத்துக்குடியிலே துவங்கி இன்று ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய சார்பாக அலங்காநல்லூரில் என்னுடைய செயல்வீரர் கூட்டம் நடைபெறும். இந்த செயல்வீரர் கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் சட்டமன்ற தேர்தலில் நாம் புதிய தமிழகம் கட்சி எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் எப்படி களப்பணி ஆற்றுவது என்பது குறித்து நிர்வாகிகளுக்கான இது ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய கூட்டம். இது அலங்காநல்லூர் நடைபெற்றாலும் கூட இது சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியை மையமாக வைத்திருக்கக்கூடிய பகுதி. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில மதுரை மேற்கு ஒன்றியம் இருக்குது, வாடிப்பட்டி ஒன்றியம் இருக்குது, அலங்காநல்லூர் ஒன்றியம் இருக்குது. இந்த பகுதியில புதிய தமிழகம் கட்சிக்கு ஏற்கனவே தொடர்ந்து செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளை இருக்கிறது. நான் மாநாட்டுக்கு முன்பாகவே எல்லா பகுதியிலும் எல்லா கிராமந்தோறும் சென்று கொடியேற்றி வந்தேன். இந்த தொகுதியில புதிய தமிழகம் கட்சி அது எந்த கூட்டணி இடம்பெற்றாலும் அது போட்டியிடல் குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகிறோம். என்று சொன்னால் இது நீண்ட நாளுக்கு முன்பாகவே நாங்கள் இது சமையலூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்த போது அதே போல நாங்கள் இதுக்கெல்லாம் ஒரு முயற்சி எடுத்தோம். இந்த முறை சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியை மையமாக வைத்து புதிய தமிழகம் கட்சி போட்டியிட வேண்டும் அப்படின்னு எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய ஒருங்கிணைந்த அனைத்து நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பா. மேல் மதுரை மாவட்டத்தில் புதிய தமிழகம் கட்சிக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 60,000 வாக்குகள் புதிய தமிழ் கட்சிக்கு இருக்கு. திருமங்கல தொகுதியில் 60,000, அதே போல 55,000, 60,000 வாக்குகள் இருக்கு. திருப்பரங்குன்ற தொகுதியில் இருக்குது. அதே போல உங்களுக்கு மதுரை மேலூர்ல இருக்குது. அதே போல மதுரை கிழக்குல மிக அதிகம் 75,000 வாக்குகள் புதிய தமிழ் கட்சிக்கு இருக்குது. ஸோ இத்தனை வாக்குகளையும் நாங்கள் வெறுமனே அந்த கூட்டணிக்கு அளிக்க முடியாது. எனவே இந்த வாக்குகள் எல்லாம் மற்றவர்களுக்கு போகணும்னு சொன்னால் நாங்கள் எங்கள் புதிய தமிழ் கட்சி இந்த பகுதியில் ஒரு தொகுதியிலாவது போட்டியிட்டா தான் அந்த வாக்குகளை அந்த கூட்டணிக்கு அது செலுத்த முடியும். இல்லைன்னா அது வேற எங்காவது போயிடும். அதனால புதிய தமிழகம் கட்சியினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதற்கும் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுக்கும் இந்த மதுரை மாவட்டத்தில் அதிகமான தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை உருவாக்குவதற்கும் ஏதுவாக அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு போட்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் பொது தொகுதியில் போட்டியிடலாம். இப்போ இதே உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி வாக்கு இருக்குது. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட முடியும். அதே மேலூரில் போட்டியிட முடியும். கிழக்கு தொகுதி இன்னும் சொல்ல போனால் தனிச்சையாக போட்டியிட்டால் கூட வெற்றி அளவுக்கு எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. இருந்தாலும் கூட நான் இந்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியை நாங்கள் இந்த முறை நாங்கள் மிக முக்கியமாக கருதி இதில் நாங்கள் அதுக்காக ஆயத்த பணிகள் எல்லாம் மேற்கொண்டோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டங்க. தொடர்ச்சியாக நான் அடுத்தது இன்னும் சில கூட்டங்களுக்கெல்லாம் நான் வருவேன். ஸோ இதுதான் இந்த அலங்காநல்லூரில் புதிய தமிழகம் கட்சியினுடைய செயல்வீரர் கூட்டத்தை போடுவதற்கு மிக முக்கியமான காரணம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியை புதிய தமிழகம் கட்சி முன்னிலைப்படுத்துகிறது, ஃபோக்கஸ் செய்யுது. இதுதான் இந்த நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முக்கியமான அதிமுக, திமுக அரசியல் வருகை எந்த மாதிரி அரசியல் வருகையை இந்தியாவினுடைய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரசியல் நுழைவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எல்லா அரசியல் கட்சி தொடங்கலாம், தேர்தலுக்கு வரலாம், முதலமைச்சராக கனவு காணலாம். எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில் அவருக்கும் அந்த ஜனநாயகத்தில் ஜனநாயக நாட்டில் அவரும் அரசியலில் ஈடுபடலாம். அதிமுக வேட்பாளர் இவர் தான், திமுக வேட்பாளர் வேட்பாளர் அறிமுகப்படுத்துற அளவுக்கு போய் வேலை பண்ண ஆரம்பித்தாங்க. சேர்ந்து மறுபடியும் நாங்களும் ஒரு தொகுதிக்கு வேட்பாளர்கள் அடையாளம் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்றோம். இந்த இதே சோழவந்தான் தொகுதிக்கு நாங்கள் வேட்பாளர் தேர்வு செஞ்சுட்டோம்.
ஒரு வாய்ப்பு இருக்கலாம். நீங்க கேட்ட கேள்வி வேற. தாவேக்காவை கூட நீங்க கேட்ட கேள்வி நான் கேட்ட கேள்வி கருத்து வந்து வேட்பாளர் தான் போட்டாங்க. வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாத ஒரு கட்சி தாவேக்கா தான். இல்ல நீங்க கேட்ட கேள்வி எல்லா கட்சியிலும் வேட்பாளர். புதிய தமிழகம் கட்சியிலும் எல்லாமே நாங்க வந்து ஆயத்தமாகி நாங்க வந்து 2 வருஷம் புதிய தமிழகம் கட்சி கள அளவில் ஒர்க் பண்ணுது. நாங்க எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டு இருக்கிறோம். இதே வந்து நாங்க மேல அலங்காநல்லூர் சட்டம் ஒன்றியத்திலையும் அதே போல மேற்கு ஒன்றியத்துல வாடிப்பூர் வந்து எல்லா சட்டத்திலும் போறோம். வேட்பாளர் தேர்வு நாங்களும் வந்து அவங்கள போல தேர்வு செஞ்சுட்டு தான் ஒர்க் பண்றோம். ஏன் அந்த மாதிரி கனவு கெட்ட நோக்கத்தில் அப்ரோச் பண்றீங்க? உங்களுக்கே அந்த கெட்டணம் வருது. கெட்டணத்தை மாத்திக்கங்க. நீங்க எந்த பத்திரிக்கை? உங்களுக்கு கெட்ட எண்ணம் வரக்கூடாது. நல்ல எண்ணம் தான் நல்லதே நினைங்க. தமிழக இப்படி நாங்க கருதல் கூட்டணி பேசலாம் நம்மளோட பேச்சுவார்த்தை இப்படி இல்லைன்னு யாரு சொன்னாங்க? சரிங்களா? அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா எல்லா பிரச்சனைகளுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ டெல்லி பக்கத்துல இருந்தாலும் சின்ன விஷயம் கூட பெருசா தெரியுங்க. தலைநகர பக்கத்துக்கு இருந்தாலும் சிறுசு கூட சின்ன புள்ளியும் கூட பெரிய புள்ளியா தெரியும். வந்து தென் மாவட்டங்கள் வந்து இப்போ நம்ம தொழில் வளரும் நம்ம வளரல. யாராவது சட்டமன்றத்தில் பேசுறாங்களா? தென் மாவட்டத்தினுடைய எந்த பிரச்சனையாவது வந்து சட்டமன்றத்தில் வந்து முக்கியத்துவம் பெறுதா? ஆனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தெற்கே தேய்கிறது வடக்கே வாழ்கிறதுன்னு வசனம் தான் பேசுறாங்களே தவிர தேயக்கூடிய தென் தமிழகத்தை வந்து எப்படி மீண்டும் வளர வைக்கிறதுங்கிறதுக்கு யார்கிட்டையும் புத்தி இல்லை. 1949 வந்து திமுக வந்து தெற்கே தேய்கிறது வடக்கே வாழ்கிறதுன்னு கோஷம் வச்சிங்களே. தென் தமிழகம் வந்து தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ தென்காசி ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரையில இந்த ஒரு கரும்பாலை தவிர வேற ஏதாவது வந்து அலங்காரம் உண்டா ஆச்சா? அதனால மொத்தமாவே வந்து அந்த தென் தமிழகமே ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கப்படுது. அதனுடைய பார்வைகள் வந்து அவங்களுக்கு போறது இல்லைங்க. சென்னை சுற்றி இருந்தா அது அதிகமா. அந்த வகையில அந்த தலைநகருக்கு பக்கத்துக்கு தான் வந்து கடந்த காலங்களில் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதாவது முருகனுக்கும் விநாயகருக்கும் போட்டி வரும். எப்படி வரும்? உலகத்தை சுத்திட்டு வர்றது. விநாயகன் வந்து அப்பா அம்மா சுத்தி வந்து வாங்கிக்குவாரு. முருகன் வந்து உலகத்தை உண்மையா சுத்திட்டு வருவார். அது மாதிரி வந்து தெற்கு இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கொஞ்சம் எல்லாமே தெற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளே வந்து ஃபோக்கஸ் பண்றது. அந்த வகையில புதிய தமிழகம் மற்ற அரசியல் கட்சிகளோட செல்வாக்கால் இருந்தாலும் கூட புதிய தமிழக கட்சிக்கு போதிய வெளிச்சம் கிடைக்கிறத விட கள அளவில் நாங்க தான் ஸ்ட்ராங். கடந்த முறை நீங்க மோடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பரவாயில்ல பேசினாங்க. அந்த முறை மோடி வந்தாருங்களா? அப்ப இந்த வரக்கூடிய மாதங்கள்ல வர்றாரு. அப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்க வேண்டிக்குங்க சந்திக்கிறது. அது நான் சொல்ல மாட்டேன். நம்ம புதிய தமிழக கட்சியோட கூட்டணி முடிவு எப்போ முடிவாங்க? அப்படி கூட்டணி முடிவானா எத்தனை தொகுதி வரைக்கும் நம்ம கட்சி இல்லை, நாங்கள் தொகுதி எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் வந்து பேசி முடிக்க வேண்டிய விஷயம். புதிய தமிழக கட்சி ஒரு ஆக்கபூர்வமான அரசியல் கட்சி, வளர்ச்சியை நோக்கி அடியெடுக்கக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கக்கூடிய கட்சி. உள்ளூர் மக்கள் தென்தமிழகத்திலேயே அலங்காநல்லூரோ வாடிப்பட்டியோ அல்லது இருக்கக்கூடிய மேற்கு ஒன்றியங்கள் இந்த பகுதியில் பெரிய அளவுக்கு இந்த மக்கள் வந்து வளர்ச்சி அடையலை. கிராமங்களுக்கு போனால் அட்டர் பாவர்ட்டி வறுமையினுடைய எல்லைக்கோட்டில் இருக்கிறார்கள். அதனால வந்து புதிய தமிழக கட்சி ஒரு நல்ல ஆட்சி வரணும். அந்த ஆட்சியில புதிய தமிழகம் பங்கு பெற்று எல்லா மக்களுக்கும் சமமான திட்டத்தை தீட்டணும் அப்படிங்கிறது தான் புதிய தமிழகம். அதனால நாங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவதற்கும் அந்த ஆட்சியில புதிய தமிழகம் பங்கு பெறுவதற்கும் நாங்கள் வந்து எங்களுடைய யூகத்தை வைத்துக் கொண்டிருக்கோம். எல்லா மக்களுக்கும் சமமா ஈக்குவாலிட்டியா இருக்கணும். எல்லா மக்களுக்கும் எல்லாமே வந்து சமமா வளரணுங்கிறது தான் என்னுடைய ஆப்ஜெக்டிவ். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். அரசு தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுவனா சம்பள உயர்வுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் அரசு வந்து நாளை உணவு திட்டத்தை இரண்டாங்க அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றாம நாளை உணவு திட்டத்தை இல்லை, இதுக்கெல்லாமே வந்துங்க 505 வாக்குறுதிகளை திமுக கொடுத்தது. அதுல 90% வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவே இல்லை. இதெல்லாம் தான் இந்த தேர்தலில் வந்து பேசக்கூடியதா இருக்க முடியும். அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், அதே போல வந்து தேவேந்திர உள்ள வேளாண்களுக்கும் ஆதிராளர்கள் அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாயத்துக்கும் கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு எஸ்சி பட்டியலில் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா எஸ்சி பட்டியலில் கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதை வேற யாருக்கோ கொடுக்குறாங்க. ஸோ இது போல அநியாயம் எல்லாம் நடக்குது, அநீதி நடக்குது.
இதுக்கெல்லாம் வந்து விடை தீர்வு காணக்கூடியதான் சட்டமன்ற தேர்தல். அதிமுக கூட்டணி வந்து அமைப்பு அது வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால கட்சிகளை வந்து கட்டுப்படுத்தி தமிழக மத்திய அரசு கட்டுப்படுத்துது. அதிமுக மற்ற கட்சிகளை வந்து என்டிஏ கொள்கையில் இருக்கிற கட்சிகளை வந்து அச்சுறுத்தி இந்த மாதிரி கூட்டணிகளை அப்படி ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்கு. அதை பற்றி எனக்கு தெரியலைங்க. அது என்ன எப்படி கட்டுப்படுத்துறாங்கிறது என்னதான் சொல்லணும். ஆச்சுங்களா, எப்படி கட்டுப்படுத்துறாங்கிறது அவங்க சொன்னா தான் தெரியும் எந்த மாதிரி கட்டுப்படுத்துறாங்க. இந்த காலகட்டத்திலேயே வந்து பாஜக கூட்டணியில் அதிமுக வந்து கூட்டணி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்சிகள்லாம் அந்த மாதிரி வருவாங்க. திமுகவே வந்து அப்படிதான் சொன்னவங்க விமர்சனம் பண்ணவங்க தான். ஆச்சுங்களா, ஆண்டி கட்சிகள்லாம் ஆண்டி கட்சி, பண்டாரங்கட்சி, பரதேச கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 99 பிஜேபி போனாங்க, 2004 போனாங்க. ஆச்சுங்களா, 2001 பிஜேபியோடு இருந்தாங்க. இதுதான் வரலாறு. எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கூடிய எந்த மாநில கட்சியும் பிஜேபியோட கூட்டணி போகிற கட்சி கிடையாது. விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. திருப்பூர் தீபம் தொடர்பானதெல்லாம் நீதிமன்றத்துக்கு தனக்கு சாதகமான உத்தரவுனா திமுக நிறைவேற்றுது. இப்போ அவங்க எதிராக வருது அப்போ நிறைவேற்றாம தேர்தல் தொடர்பான நீதிமன்ற பின்பற்றலாம். அதாவது இதுதான் வந்து திமுகவுடைய இரட்டை நிலை, இரட்டை நாக்குங்க அவங்களுக்கு. அதாவது நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தோம் வந்து இங்க வந்து தீபத்தூர்ல தீபம் ஏற்ற விடலை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து குடிநீர் வசதி செய்து கொடுங்க, மின்சார வசதி செய்து கொடுங்க, ரேஷன் பொருள் வழங்குங்க, அவருடைய போக்குவரத்து செய்து கொடுங்கன்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட அந்த மக்களுக்கு வந்து மின்சார வசதி செய்து கொடுக்காம துண்டிப்பு பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? குடிநீர் வசதி கொடுக்காம குடிநீர் வசதி துண்டிக்கிறாங்க. ஸோ இதுதான் திமுக அவங்க வந்து ஒன்றை சொல்லுவது நேர் எதிராக நடப்பது. சமூக நீதி பேசும், சமூக நீதிக்கு எதிராக இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இதே வந்து சோழவந்தான் சொல்லி அலங்காநல்லூர் பகுதியிலையும் மேற்கு ஒன்றியத்திலையும் அதே போல கிழக்கு ஒன்றியத்தில் பயிர் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலும் தேவேந்திர வேளாளர்களும் இந்த பயில ஆந்திராவிலிருந்து பயிர் அவங்களெல்லாம் எல்லாருமே வந்து லட்சாதிபதி ஆயிட்டாங்களா, கோடீஸ்வரர் ஆயிட்டாங்களா, எல்லாருமே நில ஜவாந்தார் ஆயிட்டாங்களா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை வாய்ப்பு அரசாங்க வேலை வாய்ப்பு. அதையும் கூட கொடுக்காம நீங்க வந்து நீங்க பறிக்கிறீங்களே. ஆனா எஸ்சி பட்டியலில் வச்சுக்கிறீங்களா? எஸ்சி பட்டியல் எதுக்காக வச்சுக்கிற? எஸ்சி பட்டியல் இருக்கிற போது நீ அந்த மக்களுக்கு கொடுக்கணும்ல. அதையும் முன்னுரிமை எழுப்பியில 3% இருக்கிறவங்களுக்கு 18% கொடுக்கலையே. ஸோ அவர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக நடப்பதுதான் திமுகவுடைய வாடிக்கை. லோக்சபா எம்பி தமிழகத்தில் வந்து ஈவேரா சொன்னதை வந்து பேசியிருக்கிறார். ஈவேரா சொன்னதை சீதாராமன் குறிப்பிட்டிருந்தாங்க லோக்சபால. அதை வந்து தமிழ் மக்கள் பிச்சை உழைக்கக்கூடிய ஈவேரா சொல்லியிருக்காரு. ஆனா அது நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி அதை விமர்சிச்சிருக்காங்க. அது கூட ஈவேரா ஒரு கவிஞர் சொன்னதை ஈவேரா அவர்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறார். அதையே வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சுட்டி காட்டிக்கிறாங்க. ஆனால் அதாவது அதுதான் வந்து சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குரிய சமூக வலைத்தளங்களில் திமுக ஆதரவு பெற்ற வலைத்தளங்கள் திட்டமிட்டு வந்து அதை வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து பரப்புறாங்க. அதுக்கு ஒரு தேர்ந்தெடுத்த எம்பி போய் அதை ரிப்பீட் பண்றாரு. இது தமிழ்நாட்டுல இப்படி நடக்குது. அது உண்மையே பேசுங்க. மத்திய அரசு எதுக்கிறதுக்கு எவ்வளவு சீன் இருக்கு. வந்து அமெரிக்காவோட வணிக ஒப்பந்தம் போட்டுருக்காங்க, அதையெல்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் விட்டு போட்டு சொல்லாதையும் இல்லாதையும் விட்டு கட்டி ஒருத்தரை டார்கெட் பண்றது அநாகரிகம். அவர் பேசுறது முதல் முறையா பேசுறாரு. ஆனா அவர் ஆக்கப்பூர்வமான பேசு இல்லை. இன்னொரு நாளைக்கு பேசலாம். சரி, எந்த கூட்டணியில இருந்தாலும் இப்ப சோழன் தொகுதியை நம்ம கேட்டு வாங்கலாம். ஆமாங்க, இது எங்க புதிய தமிழகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நான் உங்க தொகுதியை முன்னேற்றம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. வச்சுங்களா, வெறும் ஜல்லிக்கட்டு வச்சு இந்த தொகுதியை போய் டெவலப் பண்ண முடியும்? வருஷத்துக்கு ஒரு மாடு பிடிச்சி போய் டெவலப் பண்ண முடியும்? எல்லா இளைஞர்களுக்கும் வந்து அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ல. என்ன சொல்றீங்க? எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஆச்சா, கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் முன்னேறணும் இல்லைங்க. அது புதிய தமிழகம் வந்தால் வெற்றி பெற்றால் அந்த தொகுதியை வந்து முதல்நிலை கொண்டு வருவோம். நல்லா நீங்க சந்தோஷம். நீங்க விரும்பக்கூடிய கூட்டணியிலே வெற்றி பெற கூட்டணியில அது அப்பந்தம் போட்டோன்னு சொல்லுவாங்க.
ஆமா 14க்குள்ள சொல்றேன். நல்லாட்சி அமையணும் அப்படின்னா இப்ப இருந்தாட்சி ஆமா எடுத்து மாத்துங்க. நல்லாட்சி அமைவு இருக்கிற ஆட்சியை வீட்டுக்கு போயிட்டு புதிய ஆட்சி, நாங்க புதிய தமிழகம் பங்கு பெறக்கூடிய ஆட்சி. சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவரும் நிக்கலாம், நானும் நிக்கலாம், இங்க இருக்கக்கூடியவங்க யாரு வேணா நிக்கலாம். எல்லா புத்தர பொறுப்பாளர் இருக்கிறாங்க. எல்லாரும் புதிய தமிழ் கட்சியில பல பேரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தகுதியோடு இருக்கிறாங்க.